கார்த்திக் தீபா சீரியல் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த மாயா வந்துட்டு மகேஷ் கிட்ட சொல்லிட்டு நேராக ஆட்டோவில் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அப்போ மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டாக்டரை வரவிடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ டாக்டருக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. அன்னைக்கு ஒரு நாள் மயக்க மருந்து ஒரு நர்ஸ் வச்சதை பார்த்தாங்கல்ல, அந்த மயக்க மருந்தை அந்த டாக்டருக்கு கொடுத்தா கண்டிப்பாக அந்த டாக்டர் வரதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு புது பிளான் பண்ணுறாங்க அந்த மாயா. அப்போ மாயா நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு ரூமை பார்க்குறாங்க. அந்த ரூம்குள்ளே ஒரு நர்ஸ் நின்று மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, இப்போ போனால் தானே நம்ம போயிட்டு அந்த மருந்தை எடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ அந்த நர்ஸும் தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாங்க. அப்போ மாயா நேராக அதே ரூம்குள்ளே போயிட்டு அந்த மயக்க மருந்தை தேடுறாங்க. அப்போ அந்த பாட்டில் கிடைக்கிது. அப்போ மாயா அந்த பாட்டிலை எடுத்துக்கிட்டு நைஸாக வராங்க. வந்துட்டு நேராக அந்த மல்லிகாவை பார்க்குறாங்க. மல்லிகா வந்துட்டு ஒரு முக்கியமான பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மல்லிகா நினைக்கிறாங்க, இவ பேசிக்கிட்டு இருக்காளே, எப்படி இவளுக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்கறது அப்படின்னு மாயா சந்தேகப்பட, அப்படின்னு பார்த்து மல்லிகா வந்துட்டு ஒரு வார்ட் பாயை கூப்பிடுறாங்க. அவர் இங்கேருந்து வந்ததோட மல்லிகா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, போயிட்டு என்னோட காரை க்ளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காரோட கீயை வாங்கிக்கிட்டு நேராக காருக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு காரை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ மாயா பின்னாடியே தொடர்ந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தா காரை அந்த பையன் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. அப்போ மாயா நினைக்கிறாங்க, நம்ம எப்படியாவது இந்த காருக்குள்ளே ஏறிட்டா அந்த மல்லிகாவுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்துர்லாம்ல அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ரொம்ப நேரமாக அவங்க ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐயர் கேட்குறாங்க, என்னம்மா பூஜையை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஐயரே ஒரு 5 நிமிஷம் பொறுங்களேன், என் ஃப்ரெண்டு வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ ஐயர் சொல்கிறாரு, சரிங்கம்மா இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு நேராக காருக்குள்ளே ஏறுறாங்க. அப்போ காருக்குள்ளே வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த டாக்டருக்கு இந்த மயக்க மருந்து கொடுக்கறது அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது அங்கே இருக்கிற சென்ட் பாட்டில் பார்க்குறாங்க. பார்த்ததோட அதில் எப்படியாவது கலந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக அந்த டாக்டர் மயங்கிடுவா அப்படின்னு அந்த சென்ட் பாட்டில் எடுத்து அதுக்குள்ளே அந்த மருந்தை ஊற்றிடுறாங்க. ஊற்றி கலந்து வச்சுட்டு நைஸாக யாருக்கும் தெரியாமல் மாயா அந்த இடத்துலேருந்து ஆட்டோவில் எஸ்கேப் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக மல்லிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. மல்லிகா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுடி அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இல்லாமல் தயவு செஞ்சு என்னோட இந்த பந்தக்கால் நடுற விழாவுக்கு வா அப்படின்னு. மல்லிகா சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக வரேன் சாமுண்டீஸ்வரி, கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ மல்லிகா வந்துட்டு நேராக வெளியில் வந்துட்டு டிரைவர் கீ எங்கே அப்படின்னு சொல்ல, அவர் சொல்கிறாரு, மேடம் காரில் தான் இருக்குது அப்படின்னு. மல்லிகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் காரு ஸ்டார்ட் ஆகலை. அப்போ மல்லிகா வந்துட்டு காரை விட்டு இறங்கி பியூன் கிட்ட, இங்கே பாருப்பா ஒரே ஒரு ஆட்டோ மட்டும் ரெடி பண்ணு, காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை ரெடி பண்ணுறாரு. அப்போ மெக்கானிக்கை கூப்பிட்டு வண்டியை பார்க்க சொல்கிறாங்க. அவரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. கரெக்டாக அந்த மல்லிகா ஆட்டோவில் போய் இறங்கி ஒரு ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டக்குன்னு காரு ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ அந்த வார்ட் பாய் கூப்பிடுறாரு, மேடம் வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு. உடனே மல்லிகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை விட்டு இறங்கி நேராக காரில் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் நேராக சாமுண்டீஸ்வரியோட ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் மல்லிகா போயிட்டே இருக்கும் பொழுது, என்ன இது ஒரே ஹாட்டாக இருக்குது, ஓ ஏசி போடலையா அப்படின்ட்டு ஏசி ஆன் பண்ணுறாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க மருந்து காருக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ மல்லிகாவுக்கு தலையை வலிக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது, கண்ணு சொருகுது. அப்போ டக்குன்னு கொண்டு போய் காரை வந்து மரத்தில் விட்டுடுறாங்க. இதனால ஆக்சிடென்ட் ஆயிடுது. மல்லிகா மயங்கிடுறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த பக்கமாக வந்த 2 பேர், ஐயோ கார் ஏதோ போயிட்டு செவத்தில் மோதிக்கிட்டு நிற்கி, வாட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓடி போய் காரை போய் பார்க்குறாங்க. பார்த்தா மல்லிகா உள்ளார மயக்கம் மட்டும் கிடக்குறாங்க. ஐயோ இந்த அம்மா ஆக்சிடென்ட் ஆகிட்டுமா, எப்படியாவது இந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த டாக்டரை தூக்குறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மல்லிகா வர மாதிரியே தெரியல. அதே நேரத்தில் சாமுண்டீஸ்வரியை பார்த்து ஐயர் கேட்குறாரு, அம்மா ரொம்ப நேரம் ஆகிட்டு, நல்ல நேரம் போயிட்டுன்னா திரும்பி வராது, நல்ல நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு தான் நல்லது அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்கிறாரு, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, மல்லிகா டாக்டர் வரட்டும் பொறுமையா, அதுக்குள்ளேயே இந்த பூஜையை முடிச்சிடலாமே அப்படின்னு. இது கேட்ட சாமுண்டீஸ்வரியும் சரி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே நேரத்தில் அந்த மாயாவை காமிக்கிறாங்க. மாயா பக்காவாக பிளான் பண்ணி முடிச்சுட்டு நேராக அந்த பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கு வராங்க. வந்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி நிற்கிறாங்க. லைட்டாக கண்ணை அசைக்கிறாங்க. நம்ம போன காரியம் சக்ஸஸ் ஆகிட்டு அந்த டாக்டர் வரமாட்டா அப்படின்னு. அப்போ ஐயர் கேட்குறாரு சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் சொல்லுங்க மேடம் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி பூஜையை ஆரம்பிங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா பூஜையும் நல்லபடியாக ஆரம்பிக்குது. ஐயர் பூஜை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து பந்தக்கால் நடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறாங்க. நவதானியங்களை போட்டு பாலையும் ஊற்றி எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக அந்த மாயாவை பார்த்து, இங்கே பாருமா, ஏம்மா நீ அங்கே நிற்கிற, வந்து நீயும் செய்ய அப்படின்னு. அப்போ மாயா கேட்குறாங்க, என்ன மேடம் சொல்கிறீங்க, நானா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, விதவை அப்படிங்கிறதுனால ஒதுங்கி நிற்கிறியா, இங்கே பாரு நீ செய்ய அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து செய்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பூஜையும் நல்லபடியாக முடியுது. பந்தக்கால் நடந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதும் எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதோட மாயா சொல்கிறாங்க, மேடம் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் பொறு, மல்லிகா சரியான நேரத்தில் வரல, அவகிட்ட எப்படியாவது பொண்ணு மாப்பிள்ளையே இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் முடியலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவா அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேராக ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மல்லிகா ஃபோன் எடுக்கலை, நர்ஸ் தான் எடுக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, மல்லிகா என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, மேடம் நான் மல்லிகா பேசலை மேடம், அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு காரில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. ரேவதி கேட்குறாங்க, அம்மா என்னாச்சு, உங்கள் முகமே சரியில்லை அப்படின்னு. கார்த்திக் கேட்குறாரு, ஆமாம் மேடம், என்ன ஆக்சிடென்ட்னு பேசுகிறீங்க, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு மல்லிகா இருக்கால்ல, அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டோம், அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. இது கேட்டதோட ஒரு பக்கம் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஆனால் வெளியில் காமிச்சிக்கல. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா இது, அன்னைக்கு என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு வரும் பொழுது அவங்க பொண்ணோட கையை வந்துட்டு காத்தாடியில் மாட்டி அடிபட்டுருச்சு, இப்போ இவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிட்டு, என்னம்மா இது, அடுத்தடுத்து அவங்களுக்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதான் எனக்கும் புரியல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் கவலைப்படாதீங்க அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, மேடம் அவங்களுக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அவகிட்ட எப்படியாவது ரேவதியையும் மகேஷையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் நடக்கவே மாட்டேங்குது, ஒவ்வொரு முறையும் இது மாதிரி ஏதாவது ஆகுது அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, அம்மா சாமுண்டீஸ்வரி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, சொல்லுங்கங்க அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, நீ ஏன் கல்யாணம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும், பொண்ணு மாப்பிள்ளையே நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட காமிய, உனக்கு அதான ஆசை அப்படின்னு. இது கேட்டுட்டோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் மகேஷும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் மகேஷை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு. அப்போ மகேஷ் டக்குன்னு பயந்து போய், இங்கே பாருங்கள், இது மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் தான் பார்க்கணுமா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள, இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் உங்களை நிப்பாட்டினதுக்கு மன்னிச்சிருங்க, ஆனால் என் ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸு, அவகிட்ட எப்படியாவது உங்களை இன்ட்ரோ பண்ணி வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் அவளுக்கு இப்படி ஆகிருது, அதனால தான் 2 பேரும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் மல்லிகாவை பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு மாயா திருன்னு முழிக்கிறாங்க, எப்படிடா இதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு. அதே நேரத்தில் ராஜா சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் நினைக்கிறாரு, இதுக்கு மேலேயே வேணாம் சொன்னால் கண்டிப்பாக நம்ம மேலே சந்தேகம் வரும், அதனால நம்ம வேணான்னு சொல்ல வேணாம், அவங்க சொல்கிறதுக்கே சரின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு அந்த மகேஷ் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் மாயா எப்படி இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.